ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். இங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளையில பஞ்ச காலம், கேரி தாற்றக்கரையில் தண்ணீர் வற்றி போயிட்டு ஆண்டவர் சொல்வார் எலியாக்கு, நீ சாரிபாத்துக்கு போ, அவங்க விதவையின் மூலமாக போஷிப்பேன். அந்த விதவையோ ஒரே ஒரு பிடி மாவும் ஒரு கலசம் எண்ணெய் வைத்து தான் பிள்ளை ஒருத்தனோடு சாப்பிட்டு மறிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா என்று எலியா சொல்லுவார். அதே போல் அவள் சுட்டு கொண்டு வந்து கொடுப்பா. பாருங்க, பஞ்ச காலம் தீருகிற மட்டும் மாவும் குறையில, எண்ணெயும் குறையில. கர்த்தர் அவ்வளவாய் அவளை போஷித்தார். ஆனால் இது இல்லை இப்போ பிரச்சனை. ஆனால் அங்கே வசனம் சொல்லுகிறது, அதே 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. பாருங்களேன், இப்போ ஜீவன் போகிற சூழ்நிலை. இந்த காரியம் இப்படிப்பட்ட அற்புதம் ஆண்டவர் எலியா மூலம் அந்த விதவைக்கு செய்தார். ஆனா ஒரு பிரச்சனை, அவங்க பிள்ளை இப்ப சாக கிடக்கிறான், மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த ஸ்திரீ சொல்லுவாங்க, 18வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். அல்லேலூயா. ஏன் பையன் கீழே வந்த? நாங்கள் அன்னைக்கே ஒரு பிடிமா ஒரு கலசம் எண்ணெயில் அப்பட்டு சுற்றி நாங்கள் செத்து போயிருப்போம். இப்போ என் பிள்ளைய குமாரனை சாக பண்ணதுக்காக என் இடத்துல வந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் கேட்குறாங்க. ஆனால் நடந்து என்ன தெரியுமா? ஆனால் எலியா தெய்வ பிள்ளைய அங்கே மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்கிறத பார்க்குறோம். அதே 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணவும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே, அந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள்ள திரும்பி வர பண்ணோம், அவன் பிழைக்க வேண்டும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். தேவப்பிள்ளைகளை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளையில உங்கள் வாழ்க்கையில் கூட எது செத்து போனது போல இருக்குது? எந்த நன்மை, என்ன ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? பயப்படாதீங்க. ஆமேன். பிள்ளையின் ஆத்துமா திரும்பி வருமானா உங்களோட ஆசீர்வாதமும் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். இந்த 2025 வருஷத்தில், இந்த கடைசி மாதத்தில் ஆமேன் வந்துட்டோம். இந்த வருஷமும் முடிய போது, என் வாழ்க்கை இன்னும் இப்படியே இருக்குன்னு கலங்கி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைங்க, பயப்படாதீங்க. இங்கே அந்த ஸ்திரியை பார்த்து எலியா சொல்லுவார், எனக்கு இருக்கிற ஒரு பிடிமா ஒரு கலசம் என்னதான் சொல்லும்போது, நான் அதை சாப்பிட்டு செத்து போகிறேன்னு அது பயப்படாத அன்னைக்கு சொன்னால் தெய்வ பிள்ளையில பஞ்ச காலம் தீர மட்டும் மாவும் குறையில எண்ணெய் கடையில் அதே போல் சாக கிடந்த பிள்ளையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட பயப்படாதீங்க. சூழ்நிலை கஷ்டமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த நன்மை கிடைக்காது போல இருக்கலாம். பிள்ளையின் ஆத்துமா எப்படி திரும்பி வந்ததோ, அவன் பிழைத்து கொண்டானோ, உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் நன்மைகளை செய்ய, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை திரும்பி வர பண்ண கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. மரித்து போக வேண்டிய பிள்ளைக்குள்ள அந்த ஆத்துமாவை திரும்பி வர பண்ணுவீரானால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் மரித்து போனது போல் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் திரும்ப வருவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அன்னைக்கு அந்த ஸ்திரீயை பார்த்து பயப்படாதுன்னு சொன்ன கர்த்தர், அன்றே இன்றைக்கு எங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதுன்னு சொல்லி காய் ஸ்தோத்திரிக்கிறான். என்னென்ன காரியத்தில் பயந்து போயிருக்கிறாங்களோ, இப்பொழுது இவங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக நான் ஜெபம் பண்ணாப்பா. அற்புதங்களை செய்யுங்க, இவளை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை கனப்படுத்தும்.
ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் தருகிற தேவனாக இருக்கிறபடி ஆசோத்திரம் பொறுப்பெடுத்துகளும் இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் பாதுகாத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமென். அவன் பிழைத்து கொண்டு போல நீங்களும் பிழைத்துக் கொள்வீங்க. God bless you.